விரும்புகிறேன். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22வது கர்த்தருடைய வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இந்த 60ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு நம்ம போகாமல் இதில் சில வாக்கு தத்தங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தர விரும்புகிறார். அது என்ன வாக்கு தத்தம் என்றால், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசணும்னு எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறேன்? ஒன்று கண்ணுகள் அடைச்சி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்றைக்கு என்னோடு கூட பேசும். என்னுடைய பகுதியையும் நீ செயல்படுகிற பகுதியையும் விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும், புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, திருவசன வெளிச்சங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தினுடைய வெளிப்பாடுகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்களையும், எல்லா சிந்தைகளையும், எல்லா மனித எண்ணங்களையும், வான மண்டலத்தில் போராடுகிற சகல போராட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வசனத்தை நிர்விசாரமாக சிந்திக்க வைக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் அது எங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவரே, அதை சத்துரு எடுத்து போட்டு பலனற்றவர்களாய் மாற்றாதபடி அது விதைக்கப்படுகிற ஆத்துமாவில் நடப்படுகிற வார்த்தைகளாய் எங்களுடைய ஆவி மனுஷனுக்குள்ளே கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். அப்படி வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாவில் இந்த வசனம் நடப்படுவதற்கு எனக்கு உதவி செய்வீராக. என்னோடு பேசுவீராக, என் குடும்பத்தோடு பேசுவீராக, சூழ்நிலையோடு பேசுவீராக, நான் கடந்து போகிற பாதைகளை பற்றி பேசுவீராக. நீர் எனக்காக செய்ய போகிற மகிமையான காரியங்களை குறித்து என்னோடு பேசுவீராக. அதற்கு எதிராய் உள்ள தடைகளை உடைத்து போடுங்க. திருவசனத்துக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனத்தை 2 பகுதியாக நான் பிரிக்கலான்னு சொல்கிறேன். ஒன்று நம்முடைய பகுதி, 2 கர்த்தர் நமக்காக செய்கிற பகுதி. அதில் ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. சின்னவன் சிறியவன் என்ற வார்த்தை லிட்டில் ஒன், ஸ்மால் ஒன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சிறியவன் சிறு மனுஷன், பலவீனமான மனுஷன், உதவி இல்லாத மனுஷன். எனக்கு உதவி செய்ய ஒரு பணக்கார தகப்பன் இல்லை, எனக்கு உதவி செய்ய குடும்பத்தில் யாரும் இல்லை, எனக்காக வரிந்து கட்டி வைராக்கியம் பாராட்டி பரிந்து பேச ஒருவரும் இல்லை, என் பலவீனத்தில் என்னை தூக்கிவிட யாரும் இல்லை, எனக்கு அனுகூலமாயிருக்க யாரும் இல்லை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம்தான் இந்த சின்னவன் சிறியவன் என்ற வார்த்தை. அல்லேலூயா. நம்ம உயருவதற்கு யாராவது நமக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்ம சிந்திக்கிறது உண்டு. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தொழிலில் பெருகுவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு யாராவது நமக்கு உதவினால் நன்றாக இருக்கும் என்று நம்ம யோசிப்பது உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் யாருமே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் யாரும் இல்லை. அப்படியே சில மனுஷர்களிடத்தில் போய் உதவி கேட்டாலும் அவங்க நம்முடைய விசுவாசத்தை வைத்து, நம்முடைய ஆவிக்குரிய வைராக்கியங்களை வைத்து, கர்த்தருக்கென்று நாம் பாராட்டுகிற ஆமென் பக்தி வைராக்கியத்தை வைத்து நம்முடைய தேவைகள் நாம் அவர்களுக்கு முன்பாக நிற்பதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நம்முடைய மனதை புண்படுத்துகிற சிலர் தான் இருக்கிறாங்களே தவிர நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்கிறது பல சமயங்களில் விசுவாசிகளுடைய இருதயத்தில் வருகிற வேதனையான செய்தி. எல்லா மனுஷனுக்கும் தேவை உண்டு, குறைவுகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்பொழுதெல்லாம் யாராவது உதவி செய்ய நமக்கு தேவை. நமக்கு அப்படி யாரும் இல்லை என்கிற ஒரு நிலை வருமானால் அந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எல்லா மனுஷனுக்கும் சம்பவிக்கும்.
அதனால தான் பைபிள் சொல்லுது, சின்னவன் சிறியவன், லிட்டில் ஒன், தனித்து விடப்பட்டவன், யாரும் இல்லாதவன், உதவிக்கு எந்த நபரும் இல்லாதவன், மனிதனுடைய உதவியோ பொருள் உதவியோ எந்த விதமான உதவியும் இல்லாத நிலையில் தனித்து நிற்கிற ஒருவரை குறிக்கிற வார்த்தை அது. பல சமயங்களில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கும். நாம் தனித்து இருக்கிறது போல, யாரும் நமக்கு இல்லாதது போல. அப்படியே நிறைய பேர் இருந்தாலும், நம்மை சுற்றிலும் ஆட்கள் இருந்தாலும், குடும்பத்தில் நபர்கள் இருந்தாலும், கூட பிறப்புகள் இருந்தாலும், உறவு முறைகள் இருந்தாலும், சகவிசுவாசிகள் இருந்தாலும், நெருக்கமாய் பழகுகிறவர்கள் இருந்தாலும், நம்மை விசாரிக்கிறவர்கள் இருந்தாலும், நம்முடைய இருதயத்தில் தனியாக ஒரு சிந்தை ஓடிக்கொண்டு இருக்கும், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பல சமயங்களில் கணவனும் மனைவியும் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுவோம், நமக்கு யார் இருக்கிறான், நாளைக்கு நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறான். நம்ம ஒரு வேளை யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோமோ, நாம தான் இந்த மாதிரி பிரிந்தும் தனித்தும் வந்துட்டோமோ, நம்ம மற்றவர்களை போல இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் சில பேர் பேசிக்கொள்வான். முடியாத நான் தனித்து இருக்கிறேன் என்று ஒரு சிந்தை இருதயத்தில் வருமானா, அப்படி இருதயத்தில் ஒரு முறையாவது சிந்தித்து அதையே தேவனுடைய வார்த்தையை போல இருதயத்தில் வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இது சத்தியமா பலரிடத்திலும் சொல்லுகிறவர்கள் இனி அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் படிக்க போறோம், அப்ப நம்ம இது புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் வெளியே போகும்போது நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் இன்னும் குப்பையில் இருக்கிறேன், புழுதியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்றத உங்க வாய் ஸ்டாப் பண்ணிட்டு என்னை தேவன் மாற்றினார் என்று சொல்லுகிற சாட்சி வெளிப்படும்படி கர்த்தர் உங்க குடும்பத்தை தொட ஆகும். அல்லேலூயா. பைபிளுடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படி உள்ள வழிகள் வேற, மனுஷனுடைய வழிகள் வேற. மனுஷனுடைய வழி என்ன சொல்ல தெரியுமா, நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த வாரம் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்கல்ல, உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் சொல்றது, அதுக்கான சில வழிமுறைகளையும் அவர் சொல்லி கொடுப்பார். அதை செய்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். பைபிள் வந்து ஒரு சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். அதில் 6வது அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் முதல்ல வாசிப்போம். அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. எத்தனை கோத்திரம் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களில்? 12 கோத்திரம். அதில் மனாசேங்கிறதும் ஒரு கோத்திரம். அந்த மனாசா கோத்திரத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் கிதியோன் சொல்றார், என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது? எளியது. ரொம்ப சாதாரணமான குடும்பம். பெரிய பராக்கிரமம் எல்லாம் செய்கிற அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் கெப்பாசிட்டி இல்லை. நாங்கள் ஒரு சின்ன குடிசையில், புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன், சின்ன இடத்துல வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் தேவைகள் சந்திக்கத்தக்க அளவு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி போய் பராக்கிரமமான காரியமெல்லாம் செய்யணும்னா எங்கள் குடும்பத்துக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை. மனாசே என்கிற கோத்திரத்தில், அந்த கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் என் குடும்பம் எப்படிப்பட்டது? மிகவும் எளியது. 2, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். நான் யாரு? சிறியவன். அப்படின்னா அவன் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு அத்தனை பேர்களும் கடைசியாக இருக்கிறார். தாவீதினுடைய வீட்டை எடுக்கும்போது தாவீதினுடைய அண்ணமாரெல்லாம் பயங்கர பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் தாவீது பாவம் ஒரு பொடி பையன். பெரிய ஒரு பராக்கிரமம் உண்டாக்குவதற்கான ஒன்றும் அவன் கையில் இல்லை. எளிமையானவன் சொல்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் தாயும் தகப்பனும் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்தே போயிட்டாங்க. எளிமையானவனா சிறுமையானவனா எல்லாத்திலும் லீஸ்டாக இருந்தா என்ன சொன்னா, திறமையில், அறிவில், அனுபவத்தில், பொருளாதாரத்தில் மற்றவர் மனிதரோடு கம்பேர் பண்ணும்போது பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வைக்கத்தக்க தகுதின்னு சொல்லுகிற ஒன்று இல்லாதவங்களை தான் எளியவர்கள், நான் ரொம்ப லீஸ்டாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் யார் இருந்தா? கிதியோன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிதியோன். பராக்கிரமம் செய்யறதுக்கெல்லாம் என் வீட்டில் ஒன்றும் சக்தி இல்லை.
அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு என் வீட்டில் மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை, பெரிய கிருபையும் ஞானமும் அறிவும் படிப்பும் பட்டயமும் வேலையும் வசதிகளும் இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப சின்னவன், கடைசியாக இருக்கிறவன். எனக்கு ஒன்றும் அதை செய்வதற்கு என்ன இல்லை, பலம் இல்லை. இதான் அவன் சொல்றது. என் குடும்பம் மிகவும் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன். அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். கவனிங்க, சிறிய எசையா 60:22 இப்ப படிச்சு பாருங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இப்போ ஆண்டவர் மீட் பண்ற ஆள் எப்படிப்பட்டவர்? சின்னவன். இன்னொரு வார்த்தையில் சொன்னா சிறியவன், எளியவன், வசதி இல்லாதவன், வாய்ப்புகள் இல்லாதவன், ஒத்தாசை செய்வதற்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாத மனுஷன், பராக்கிரமசாலி அல்ல, பலவான் அல்ல, பணத்திலோ பொருளாதாரத்திலோ தேவைகள் சந்திக்கத்தக்கதாக பெரிய கூட்டத்தையோ உடைய நபர் அல்ல. நான் ஒரு ஃபோன் பண்ணால் உடனே எனக்கு ஆள் வந்து உதவி செய்யும் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எளியவனா இருக்கிறதுனால, சிறியவனா இருக்கிறதுனால, யாருமே இல்லாததுனால கர்த்தர் நம்ம மேல மனம் இறங்குவார்னு எடுத்துக்க கூடாது. அதுதான் பைபிளில் நம்ம படிக்கும்போது எடுக்கிற தவறு. ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, நான் பார்த்தீங்களா, நான் சிறியவங்க, நான் எளிமையானவன், அதிக ஞானம் ஒன்றும் இல்லை, அதிக படிப்பு ஒன்றும் இல்லை, நான் என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் கூட இருப்பார் அப்படின்னு ஒரு விசுவாச ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வரணும்னா அவனை, கிதியோனை கர்த்தர் ஏன் தேடி வந்தார், அந்த எளியவனை சிறியவனை ஏன் தேடி வந்தார் என்பதற்கான காரணம் உண்டு. அந்த காரணம் நம்மிடத்தில் இருந்தால் ஏற்ற காலத்தில் சிலதை தீவிரமாய் நடப்பிக்கும்படி கர்த்தர் என்னையும் உங்களையும் தேடி வருவார். அல்லேலூயா. அவரால் நம்முடைய பகுதிகளுக்குள்ள இறங்கி வந்து கிரியை செய்ய முடியும். வாலிப தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் கவனமாக கேளுங்க. உங்கள் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வரணும்னா கர்த்தரால் அல்லாமல் நடக்கவே நடக்காது. நீ எத்தனை மனுஷனுக்கு பின்னாடி போனாலும், எவ்வளோ பேரிடத்தில் விண்ணப்பங்கள் எழுதி கொடுத்தாலும், எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள் கேட்டாலும், தேவன் அதை நடப்பிக்க வேண்டுமானால் அவர் கிரியை செய்ய அவர் விரும்புகிற முறையில் உள்ள இடம் கொடுக்க வேண்டும். இப்போ கிதியோனுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அடுத்து சொல்றார், எளியவன். ரெண்டாவது யாரு? சிறியவன். எனக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை. ஆண்டவர் அடுத்து அவனோடு பேசுறார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் நீ ஜெயிக்க போவதற்கு ஒரே ஒரு வழி. உன்னுடைய சிறுமைத்தனத்திலிருந்து, எளியவனாயிருக்கிற இடத்திலிருந்து, மனுஷங்கள் மறந்து போகிற இடத்திலிருந்து, மனாசே குடும்பத்தில் உன் குடும்பத்தை பேர் சொன்னா கூட தெரியாததா இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட இருந்தா இந்த நிலைமை மாறும். இதுதான் விஷயம். நீ போய் மீதியான ஜெயிப்பேங்கிறதல்ல விஷயம், நீ பராக்கிரமம் செய்வேங்கிறதல்ல விஷயம், நீ பெரிய காரியங்களை சுதந்திரிப்பா என்பதல்ல விஷயம், நீ ஞானமும் அறிவும் கிருபையும் திறமையும் உள்ளவனாய் மாறுவாய் என்பதல்ல ஆசீர்வாதமான வார்த்தை. பொருளாதாரத்தில் குடும்பத்தில் செழிப்புகள் வரும் என்பதல்ல ஆசீர்வாதம். அதெல்லாம் வரும். அந்த ஜெயம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அந்த காரணம் என்னவென்றால், நான் உன்னோட கூட இருப்பேன். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த சீக்ரெட்டும் கிடையாது, எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஒரு மனுஷன் எளியவனாய் இருந்தாலும், அவன் சிறுமையுள்ளவனாய் இருந்தாலும், சிறுமையானவனாய் இருந்தாலும், குப்பையில் கிடந்தாலும், புழுதியில் இருந்தால் அவனை தேவன் உயர்த்த முடியும். உயர்த்துகிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் அவர் உயர்த்தணும்னா முதல் காரியம் அவர் நம்ம கூட இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம கூட இருக்கணும். பெரிய விஷயம் இல்லையா? நாம் அவர் கூட இருப்போம், ஆனால் அவர் நம்ம கூட இருக்கணும். பைபிள் சொல்லுது, நான் உன்னோட கூட இருப்பேன். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. அப்போஸ்தலர்கள் இந்த அவர்களை விட்டு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு அப்போஸ்தலர்களிடத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18-19-20 ரொம்ப முக்கியமான வசனங்கள். அதனுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுது தெரியுமா? உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு
கூட இருப்பேன். அந்த கூட இருப்பேன்னு சொன்னதுனால கிதியோனுக்கு சில சந்தேகங்கள் வந்துச்சு. அதே 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, சில விஷயங்களை வாசிச்சுட்டு எதனால கிதியோனோடு கர்த்தர் இருக்க விரும்பினாருங்கிறதை நான் சொல்ல போறேன். அது இருந்தால் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். யார் உட்கார்ந்தது? தம்பிங்கெல்லாம் சொல்லுங்க, யார் உட்கார்ந்தா? கர்த்தருடைய தூதன். நீ எங்க இருக்கிறியோ அங்க உன்னை தேடி வருவார். நீங்க அவரை தேடுறது ஒரு விஷயம், நம்மையும் அவர் தேடி வருவார். நம்ம எங்க இருந்தாலும் அவர் வருவார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தணும்னா குப்பை இருக்கிற இடத்துக்கு வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். பக்கத்தில் கைப்பிடிச்சணும். குப்பையிலிருந்து ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கணும்னா அவன் கிடக்கிற அந்த இடத்துக்கு வரணும். ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்தணும்னா அவன் வாழ்கிற இடத்துக்கு வரணும். என்னுடைய ஆண்டவர் வர வேண்டிய இடம் இப்படி தான் இருக்கணும்னு விரும்ப மாட்டார். நாம் விரும்பினா சிறையில் இருக்கிற இடத்துக்கும் வருவார், நொறுக்கப்படுகிற இடத்துக்கும் வருவார். நம்ம ஒரு பாய் போட்டு கண்ணீர் வடித்து அங்கே ஆண்டவரேன்னு கூப்பிடுற இடத்துக்கும் இறங்கி வருவார். யாருக்குமே தெரியாம இருதயத்தில் மாத்திரம் ஏங்கல் அடிச்சு தெய்வத்தை நோக்கி நீ அழும்போது நீ அழுகிற இடம் குப்பை நிறைஞ்ச அழுக்கு நிறைந்த வீடு முழுவதும் கசகசன கிடக்கிற இடத்துல நீ நின்றாலும் அந்த இடத்திற்கும் ஆண்டவர் இறங்கி வர வல்லமையுள்ளவர். வழியில நின்று எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, நான் இப்போ நெருக்கப்பட்டு கிடக்கிறேன், ஒரு வழி திறக்க எனக்காக இறங்கி வாங்கன்னு கூப்பிட்டா வழி அருகிலும் இறங்கி வர அவர் வல்லமையுள்ள தெய்வம். நீ எங்க கிடக்கிறியோ அங்கே இறங்கி வருகிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. நான் இறங்கி வரணும்னா இப்படி இருக்கணும், நான் இறங்கி வரணும்னா இவ்விதமா இருக்கணும்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல, அந்த கூப்பிடுகிற நபர் ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு ஆண்டவர் கர்வாலி மரத்தடியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். எதுக்கு? அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் என்பவன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் கிதியோன். கிதியோன் என்ன செய்யறான்? இந்த நெல்லெல்லாம் கொய்வாங்க இல்லையா, அதை மனசுல வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு ஈஸியா புரியுறது. என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? கோதுமையெல்லாம் எடுத்து இப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? அடிச்சிட்டு இருக்கிறார். எல்லாம் கவனிச்சுங்க. இப்போ அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவர் அவரோடு பேசுறார். அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. அப்ப அவர் இருந்தது அவன் என்ன செய்யல? அறியல. ஆனா அங்க அவர் இருந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? அப்போ கிதியோன் நினைக்கிறான், நான் மட்டும்தான் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? போர் அடிச்சிட்டு இருக்கிறேன். நான் மட்டும்தான் கோதுமையை போர் அடிச்சிட்டு இருக்கிறேன், யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். நல்லா கவனிச்சிங்க, நம்ம யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம யாருமே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். புருஷன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், சொந்தக்காரங்க இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு அனுகூலமா கண்ணுக்கு தெரிகிற, உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற, நல்ல வாக்குகள் பேசுகிற, நல்ல வார்த்தைகள் கொடுத்து உங்களை தூக்கி விடுகிற ஒரு மனுஷன் யாராவது கூட இருந்தா நல்லது அப்படி எதிர்பார்த்து ஒன்றும் இல்லை. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. நீங்க மட்டும் இல்லை. ஒரு விசுவாசி அறியணும், ஒரு தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கர்வாலி மரத்தண்டியில் அவர் நிற்கிறார் அங்க. ஆனா அவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது தான் அறிந்து கொண்டான். அதான் அங்க படிக்க வேண்டிய முதல் பாடம். அப்ப தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். எங்கெல்லாம் இருப்பாரு? நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். என்ன பண்றாரு? நீ என்ன செய்கிறேங்கிறத அவர் பார்ப்பார். நாம் என்ன செய்கிறோம், என்ன திட்டமிடுகிறோம், என்ன பிளான் பண்றோம், என்ன மனுஷங்களிடத்துல பேசுறோம், என்ன பேசுறத கேட்கிறோம், நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர எல்லா விஷயங்களையும் அவர் பார்க்கிறார். இப்ப கிதியோன் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருந்தான்னு வச்சு, தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்தான்னா கிதியோனோட கர்த்தர் பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். இந்த போர் அடிச்சிட்டு இருக்கான்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற காரியம்.
சரி, ஆண்டவர் என்ன பேசுறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் கர்த்தர் உன்னோடு உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உன்னோடு இருக்கிறார். கோதுமை அடிச்சிட்டு இருக்கிறவன்ட்ட போய் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஓ, கோதுமை அடிக்கிறதுனால இவரோடு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இருக்கிறார். நாம் ஏதோ செய்யறதுனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி அல்ல. கர்த்தர் உன் கூட இருந்தார், அந்த வார்த்தை வருவதற்கு ஒரு காரணம். அதை நம்ம பின்னாடி வருவோம். இப்ப ரெண்டு பேரும் பேசுறாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு? 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். தேவன் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லது இப்படி ஒரு தூதன் வந்து அவரிடத்துல பேசுறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்ப என்ன சொல்லணும்? அவன் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தர் எங்க கூட இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது? புதிய ஏற்பாட்டு சபைக்கு இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எத்தனை முறை உன் கூட கர்த்தர் இருக்கிறார், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்மை விசாரிக்க விரும்புகிறார், அவருடைய கையில் உங்களை ஒப்புவித்து பாருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 1000 முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் நம்ம எப்பவுமே சூழ்நிலையை பார்த்துட்டு தான் தெய்வ வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு தீர்மானிப்போம். அது எத்தனை பெரிய தீர்க்கதரிசி சொன்னா என்ன, ஆண்டவருடைய வசனம் சொன்னா என்ன, ஊழியக்காரங்க சொன்னா என்ன, நாமே படிக்கும்போது கர்த்தரே ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கொடுத்த என்ன, சூழ்நிலை என்ன, சூழ்நிலை எங்களுக்கு மோசமா இருக்குது. அதனால இந்த வசனம் வந்ததுனால என்ன பிரயோஜனம்? வாக்குத்தத்தம் கிடைச்சதுனால என்ன பிரயோஜனம்? தீர்க்க தரிசனம் கேட்டதுனால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா போய் உபவசித்து ஜெபித்ததுனால என்ன பிரயோஜனம்? அதனால பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிக்கிறது? இதுதான் கிதியோனும் கேட்டுட்டு இருந்தான். அடுத்த வசனம் படிக்கணும். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதம் எங்கே? இப்ப என்ன நடக்கல? அன்னைக்கு செய்தாங்கன்னு சொல்ல எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட கேட்ட அது போல ஒரு அற்புதமும் இப்ப என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை. இம்மிடியேட்டா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார். உடனே ஒரு மிராக்கிள் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கே நடக்கலன்னா பரவாயில்ல வாச, ஒரு வாரம் கழிஞ்சாவது ஒரு மிராக்கிள் நடக்குதானா? நடக்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு என்ன தோணுது? இதெல்லாம் இப்படித்தான் போல் இருக்குது. நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ஒரு மிதமான பக்தியோடு வாழ்ந்து கொள்வோம். இல்ல, கர்த்தரை விட்டு போயிட்டேனாலும் போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதை கேட்டாலும் நோன் ஆன்சர் வரக்கூடாது. அங்கெல்லாம் ஒரு எஸ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நடந்துக்கணும். இந்த விதமான தீர்மானத்துக்குள் போனவங்க இன்று பகல் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறோம். அவனும் சொல்றான், அன்னைக்கு கேட்ட அற்புதம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. அது 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இவங்க அறுவடை செய்த இவங்க விளைச்சல்களை எல்லாம் மீதியானியர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் இப்போ கம்ப்ளைண்டாக சொல்கிறார். என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய விஷயங்களில் தோல்வி இருக்கும்போது இங்கே வந்து கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? இருந்தால் இப்படி நடக்கக்கூடாது. இது கொஞ்சம் மாற்றி எல்லாம் நடக்கணும். இதுதானே நம்முடைய இருதயத்திலும் வர்ற கேள்வி. இதுதானே நம்ம பல சமயங்களில் பலரோடும் பேசுகிற பேச்சு. இதனால தானே பைபிள் படினா நம்மளால் படிக்க முடியறதில்ல. இதனால தானே ஜெபத்திற்கு வான்னு சொன்னால் வர முடியறதில்ல. இதனால தானே பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிட்டா சில பேரால் வர முடியல. அவங்க சண்டே மட்டும் வந்து ஆஜராகி போயிருக்கு. காரணம் இதுதான், உள்ளத்துக்குள்ள கிடக்குது. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா என் காரியங்கள் இப்படி இருக்குது, வீடு ஏன் இப்படி கிடக்குது, பிள்ளைங்களே இப்படி கிடக்குறாங்க, தொழில் ஏன் இப்படி கிடக்குது, ஒன்றும் கையில் நடக்கிற மாதிரியே தெரியலையே, சத்துரு வந்து மேஞ்சு எடுத்துட்டு போகிறானே. இதான் மீதியானியர்களுடைய கையில் அகப்பட்டு போனது நிமித்தம் கிதியோனுடைய இருதயத்தில் இருந்த வேதனை. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பேருக்கு நான் சொல்றது புரிந்தது? அவங்க மட்டும் ஒன்று கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா. அவன் எளிமையானவன், சிறியவன், உதவி செய்ய யாரும் இல்லாதவன், கடவுளுக்கு தெரியும். ஆனால் கிதியோனை ஏன் கடவுள் தேடி வந்தார்?
அது ஒண்ணுதான் நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அது இருந்தா தேவன் உங்களையும் என்னையும் நம்ம இருக்கிற இடத்துல தேடி வருவார். எப்படி வருவார்? அதுக்கு ஒரு காரணம் 6வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நல்ல விஷயமா? அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க? ஜெபித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் விஷயம், தேவனிடத்துல நம்முடைய குறைகளை சொல்ல படிக்கணும். அது எவ்வளவு முறை இருந்தாலும் சரி, ஆண்டவரேன்னு சொல்லி போய் சொல்லணும். தனியாக உட்காந்து பேசணும். இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசணும். போய் நீங்கள் அந்நிய பாஷை பேசி அப்படி ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அதோடு கூட உங்கள் இருதயத்தில் இருக்கிறத தேவனிடத்தில் சொல்ல படிக்கணும். ஆண்டவரே, மீதியானவர்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். என் வீட்டில் இது நடக்கலை, குடும்பத்தில் இது நடக்கலை, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய கூட்டத்தை எதிர்க்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு விரோதமாக போராடுகிற இவ்வளோ பலமான சக்தி, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு பலம் என் குடும்பத்தோடு போராடுது, என் பிஸ்னஸோடு போராடுது, என்னுடைய பொருளாதாரத்தோடு போராடுது, என் படிப்போடு போராடுது. அதை எதிர்க்கிற பலன் என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் சிறுமையானவன், எளிமையானவன். என் பலத்தை வச்சு இந்த ஆவிகளை, இந்த அந்தகாரத்தை, இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு என்கிட்ட இன்னும் இல்லை, பலன் இல்லை. அதனால் உம்மை நம்புற ஆண்டவரேன்னு சொல்கிற அந்த ஜெப வாழ்க்கை, இருதயத்தை தேவனுக்கு முன்னாடி திறக்கிற ஒரு அனுபவம் உண்டோ, அதை தான் தேவன் எப்பொழுதும் பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? தகப்பன்மாரே, சகோதரன்மாரே, அது மனைவி கையில் கொடுத்துட்டு நாம் அமைதியாக நடந்துட்டு இருந்தால் பத்தாது. நீங்களும் போய் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு உத்தரவாதத்தோட கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசும். விஷயங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடணும். எப்பொழுதெல்லாம் முறையிடுதல் நடக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய செவிகளில் அது எட்டும். உடனே ஆண்டவர் சில தீர்மானங்கள் எடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் கிடந்த போது அவங்க எத்தனை வருஷம் முறையிட்டாங்கன்னு எழுதப்படலை. ஆனால் யாத்ராம 2ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துக்கு வரும்போது கரெக்டாக அவங்க முறையிட தொடங்கினாங்க. முறையிட்ட உடனே ஆண்டவர் சில காரியங்களை செய்ய தீவிரமாக இறங்கி வந்தார். 3ஆம் அதிகாரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு ஓரேபினுடைய கண்மலை பக்கம் சுத்திட்டு இருந்த மோசையை சந்திக்க தேவன் போயிட்டார். எதனால் போனார் தெரியுமா? சிலருடைய முறையிடுதல் அவருடைய காதுக்கு கேட்கிறது, சிலருடைய சத்தம் அவருடைய காதுக்கு கேட்கிறது, சிலருடைய கூப்பிடுதல் அவருடைய காதுக்கு கேட்கிறது. அவர் அதை கேட்டால் அமைதியாக இருக்க மாட்டார். என் பிள்ளை கூப்பிடுறான்னு சொல்லி அறிந்து அவனை உயர்த்த, அவனுடைய தேவையை சந்திக்க, அவனை விடுதலையாக்க, அவனுடைய குடும்பத்தின் மேல கிருபைகளை கொண்டு வர, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க, கட்டுகளை உடைக்க அவர் தீவிரமாய் செயல்பட தொடங்கி விடுவார். உங்களுக்கு யார் மூலமா வழி திறக்க வேண்டுமோ, யார் மூலமாய் உங்க பிள்ளையை உயர்த்த வேண்டுமோ, யார் மூலமாய் உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்க வேண்டுமோ, எந்த வழிகளிலே சில கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ, அதற்கு யாரை தொட வேண்டுமோ, அவர்கள் எந்த ஓரேபினுடைய கண்மலையில் ஒளிந்திருந்தாலும் அவர்களை போய் தொட அவர் வல்லமையுள்ள தெய்வம். காரணம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். முதல்ல நம்முடைய தெய்வத்தை அறிந்து கொள்ளுங்க. முறையிட்டார்கள். 2வது வசனம் படிங்க. அடுத்த வசனம் 7 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கவனிங்க, அவங்க முறையிட்ட போது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை தேவனுடைய வார்த்தைகளுமாக அனுப்புகிறார். எத்தனை பேர் முறையிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறையிட்டாங்க, சபையார் எல்லாரும் முறையிட்டாங்க, குடும்பத்தார் எல்லாரும் முறையிட்டாங்க. ஆனா தீர்க்கதரிசி வந்து என்ன விஷயத்தை பேசுறார்? அது 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. வாசிங்க 8, 9, 10. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை தான் ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு அனுப்புறார். நீங்க என்ன பேசுறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க, என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, உடனே தேவன் ஒரு வார்த்தையை நம்ம இடத்துல அனுப்புவார். அவங்களிடத்துல தேவன் வார்த்தையை அனுப்புறார். நான் உங்களை
எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கைகளினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று சொன்னார். நான் உங்களிடத்துல இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் செஞ்சேன், பின்ன என்னுடைய வார்த்தைகளையும் கொடுத்தேன், நீங்க அதை கேட்கவே இல்லை. இதுதான் ஆண்டவர் அவர்களிடத்தில் அனுப்பி சொன்ன விஷயம். அது கேட்காமல் போனீர்கள், அதோட முடியுது. அப்ப ஆண்டவர் சொல்ல வந்த மெசேஜ் என்ன? அங்க நான் விடுவிக்க முடியுமானால் எகிப்தியருடைய கையில் இருந்தும் உங்களை ஒடுக்கின பல ஜாதியருடைய கையில் இருந்தும் ஜனங்களை விடுவிக்க எனக்கு வல்லமை உண்டென்றால் மீதியானியருடைய கையில் இருந்தும் என்னால் விடுவிக்க முடியும். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும், நான் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும், நான் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த புத்திமதி என்ன? நீ அவர்களுக்கு பயப்படாத, நீ அவர்களை பார்த்து நடுங்காத, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறேன். நான் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, அந்நாட்களில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல உனக்கும் விடுதலை கொடுப்பேன். யூத குலம் முழுவதற்கும், இஸ்ராயேல் ஜனம் முழுவதற்கும் ஜெபித்த முறையிட்ட எல்லாருக்கும் கர்த்தரோட வார்த்தை வந்துச்சு. ஆனா அந்த வார்த்தையை கடைபிடிச்சது, கேட்டு கீழ்ப்படிந்தது, அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினது ஒரே ஒரு கிதியோன் மாத்திரம்தான். அவன்தான் மீதியானுக்கு பயப்படாம அவர்கள் எல்லா ஒட்டகங்களையும் வாரிக்கொண்டு போகும்போது, கோதுமைகளை வாரிக்கொண்டு போகும்போது, விளைச்சல்களை அறுத்து கொண்டு போகும்போது, இவன் தன்னுடைய அவர்களுக்கு கொடுக்காம கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விசுவசித்து அதை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு பயப்படாது இருந்து என்று சொல்லி அவைகளை போரடித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஜீவிதத்தில் இடைபட வேண்டுமானால், நல்ல கவனிச்சுங்க, வருஷங்களா மாற்றங்கள் வர்றதில்லை, மாதங்களா வித்தியாசங்கள் வருவதில்லை, எல்லாம் கைவிட்டு போகிறது என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு இதனால கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எங்க கூட இருந்தா இது ஏன் சம்பவிக்கிறது? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இப்படி பலவிதமான வார்த்தைகளை பேசுகிற தெய்வ ஜன நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களிடத்தில் என்ன சொன்னாரோ, ஒரு கோத்திரமும் கூட்டமும் அதை செய்யாவிட்டாலும் ஒரு கிதியோன் செய்தது போல நீ தனியாய் செய்து அதற்கு கீழ்ப்படிந்தால் நீ அதை செய்ய காண்கிற தேவன் உனக்காக இறங்கி வர தொடங்குவார். சின்னவனா இருக்கிறதுனால இறங்கி வரதில்லை, நீ சிறியவனா இருக்கிறதுனால இறங்கி வருவதில்லை. எளிமையானவன், என் குடும்பம் மனாசை குடும்பத்தில் மிகவும் எளியதுன்னு சொல்றதுனால இறங்கி வர்றதில்லை. ஏன் கர்த்தர் எங்க கூட இருந்துட்டு இதெல்லாம் செய்யலன்னு கேள்வி கேட்கறதுனால இறங்கி வரல. இவன் கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறான், சரி இறங்கி போவோன்னு சொல்லி கர்த்தர் இறங்கி வரல. இஸ்ராயேல் ஜனத்தினிடத்தில் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் கொடுத்தனுப்பின வார்த்தையை யார் நம்புகிறார்கள் ஆண்டவர் பார்த்தார். முறையிட்டது உண்மை, ஜெபித்தது உண்மை, நஷ்டம் வந்தபோது கூக்குரலிட்டது உண்மை, உபவாசித்திருப்பார்கள், ஜெபித்திருப்பார்கள், பயந்து இப்ப மலைகளில் ஓடி குன்றுகளில் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஜனங்க எல்லாத்தையும் இழந்து அகதிகளை போல மீதியானியருக்கு பயந்து குன்றுகளையும் மலைகளையும் தேடி போய் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற வல்லவா கர்த்தர் வரணும். மனுஷனுடைய புத்தியில, மனுஷனுடைய ஞானத்தில் அதுதான் சொல்லுவோம், அவங்கள தான் நீங்க காப்பாற்றணும். ஆனா ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுறேன், அவர்களை விடுவிப்பேன், ஆனால் நான் யாராவது ஒருத்தர் மூலம் அதை செய்ய முடியும், அதை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? என் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் இறங்கி வர்றார், உங்க குடும்பத்துக்குள்ள வந்து பார்க்கிறார். நீங்க கர்த்தர் சொல்ற ஆலோசனையின்படி என்ன செய்யறீங்கன்னு பார்க்கிறார். அதை செய்யாம நீங்க மற்றவங்களை போல செய்யும் போது தேவன் அங்க இருக்கிறார். ஆனா உங்களோட அவர் இடைப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை பலப்படுத்தி உங்க மூலம் ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஜெபிக்காததுனால அல்ல, நீங்க பைபிள் வாசிக்காததுனால அல்ல. ஜெபிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய பாதத்துல குடும்பமா உட்கார்றீங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி தேவன் என்ன சொன்னார் என்பதை செய்வதற்கு கிதியோனை போல 1-2 தான் ஆண்டவருடைய பார்வையில் அகப்படுகிறது. ஆனா ஒரு கிதியோனா இருந்தாலும் கர்த்தர் தீவிரமா இறங்கி வருவார். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் சொல்லுவார். அல்லேலூயா.
எரேமியாட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்டு. எரேமியா 1:12 வாசிச்சு பாருங்க. எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 60:22 ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எரேமியா 1:12 கர்த்தர் சொல்றாரு, நான் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்திருந்து அந்த வார்த்தைக்கு என் ஜனம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்வதற்கு தங்களை சமர்ப்பித்தால் நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவ ஆண்டவர் கிதியோனுக்கும் இஸ்ராயேல் ஜனங்களுக்கும் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் எகிப்தியருடைய கையிலிருந்து உங்கள் முற்பிதாக்களை விடுவித்திருக்கிறேன். அவங்க போகிற தேசத்தில் எல்லாம் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற சகல குடிகளுடைய கையிலிருந்து நான் விடுவித்திருக்கிறேன். அவர்களுக்கு முன்பாக நான் போயிருக்கிறேன். அவர்கள் தேசத்தை பிடுங்கி உங்க கையில கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு பெரிய காரியங்களை நான் செய்திருக்கும் போது இந்த மீதியானியரை துரத்த எனக்கு வல்லமை இல்லையா? அப்படியானால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை கேளுங்க, அதை விசுவசிங்க, அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க, அதை செயல்படுத்துங்க. அப்பொழுது மீதியானியருடைய கையிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன். இதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இதுக்கு கீழ்ப்படிந்தது எத்தனை பேர்? ஒரே ஒரு கிதியோன். சபைக்கு தேவன் தருகிற வார்த்தையை எத்தனை பேர் கனப்படுத்துறீங்கன்னு பாருங்க. கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தர், குறிச்செடுக்கிறவங்களுக்கு எல்லாம் கர்த்தர், தீர்க்க தரிசனம் கேட்டு எழுதி வச்சவங்களுக்கு எல்லாம் செயல்படுகிறது. பின்ன முதல்ல அவர் தீர்க்க தரிசனமா, ஆலோசனையா, புத்திமதியா சொல்ற விஷயங்களுக்கு இந்த கூட்டத்தில் எந்த கிதியோன் கீழ்ப்படுகிறார் நான் பார்க்கிறார். கர்த்தர் எனக்காக தீவிரமா வரணுமா? உங்க விஷயத்துல கர்த்தர் தீவிரமா செயல்படணுமா? உங்க வீடு, உங்க பிசினஸ், உங்க படிப்பு, உலக சம்பந்தமான விஷயம், உயர்வுகள், பலவீனங்கள், தடைகள், போராட்டங்கள், கைவிட்டு போகிற விஷயங்கள், யாரும் உதவி செய்ய இல்லைன்னு சொல்ற விஷயத்துல தேவன் உங்களுக்காக செயல்படணுமா? உங்க ஆலோசனையை செய்வதற்கு முன்பு தேவன் என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா அதை செய்யப்படி. நாம செய்கிறதும், நாம பக்தியா இருக்கிறதும், நாம ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிடுவதும், ஜெபிப்பதும், உபவாசிப்பதும் நல்லது. அது தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்பதற்கு சமம். ஆனா அங்கிருந்தவர் என்ன சொல்றாரோ அதுல ஒரு பாயிண்டாவது, அதுல ஒரு விஷயத்துக்காவது செவி கொடுத்து செய்தால் மட்டும்தான் தேவன் சந்திக்க இறங்கி வருவார். அல்லேலூயா. இப்ப எளியவனும் சிறுமையுமான கிதியோன் பயப்படாத அவங்களுக்குன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு பயப்படாம அவனுடைய வயல்வெளியில விளைஞ்ச கோதுமை கதிர்களை எடுத்துட்டு போய் அவன் ஆலைக்கு பின்பா என்ன செய்யறான்? போர் அடிக்கிறான். அதுக்கு பின்னாடி இருந்தது என்ன? தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். அவன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லை? அவன் குடும்பத்தில் சின்னவன் சொல்கிறான். அப்போ பெரியவங்க மூத்தவங்க இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையில் விசுவாசம் இல்லை. பக்கத்து வீட்டு மனசு கோத்திரத்தில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லை. மற்ற 12 கோத்திரத்தில் பெரிய பெரிய குடும்பங்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இல்லை. பிரதர் சிஸ்டர், என் விசுவாசத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது யாரு எப்படி மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தல்ல, கர்த்தர் எங்கிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து அதற்கு கீழ்ப்படுகிற குணம் நமக்கு இருக்க வேண்டாம். அதை மற்றவங்க வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உன்னோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு, என்னோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு, உங்களோட ஆண்டவர் பேசல நீங்கள் கீழ்ப்படியணும், என்னோடு பேசுகிற கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும். ஒவ்வொருவரும் அவரவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நிலைமைக்கு மாற்றம் வரும். இல்லைன்னா நிலைமை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு கிதியோன் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டான், ஆண்டவர் சொன்னதை நம்பினான், ஏற்றுக்கொண்டான். இனி அவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருக்கு அவனையும் ஆசீர்வதிக்கணும். அவன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் என்ன செய்யணும்? விடுவிக்கணும். அந்த யுத்த முறைமை அல்லது அவனை ஆசீர்வதித்த முறைமையை நான் இன்றைக்கு சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும். 6ஆம் அதிகாரத்தில் அவனை நம்ப வைக்கிறார், அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், கர்த்தர் சொல்றதை நம்புகிறான். 7ஆம் அதிகாரத்தில் இந்த மிதியானியரோட யுத்தம் செய்ய ஆட்களை தேர்ந்தெடுக்கிறான். நீங்கள் வீட்டு போய் படிச்சுக்கோங்க. அவன் ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்க, 1வது 2வது வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பலத்த கூட்டமாக இருந்தார்கள் இருக்குது. திரளாய் வருவார்கள், 5வது வசனத்தில் இருக்குது. 6:5 திரளாய் வருவார்கள். அப்படியே திரள் கூட்ட ஜனம், பெரிய யுத்த சேனை அவனுடைய மிதியானியருடையது. ஆனால் கிதியோன் அவன் மட்டும்தான் இருக்கிறான். நல்லா கவனிச்சிங்க.
அதனால தான் கிதியோன் சொன்னா, என்னால் இதை ஜெயிக்க முடியாது. நம்முடைய பிஸ்னஸ்க்கு விரோதமாக என்ன போராடுது, குடும்பத்துக்கு விரோதமாக எது போராடுது, இது ஒன்றும் ஜெயிக்க நம்முடைய கையில் பலம் கிடையாது. அதனால தான் அவன் சொல்கிறான், என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். அதான் வார்த்தை. இப்போ யார் கூட கர்த்தர் இருப்பார்? யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 23வது வசனம், 14:23. 14:23 ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை உண்டு, வாசிங்க. 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வசனம் எங்க இருக்குதோ, வசனத்தினுடைய கீழ்ப்படிதல் எங்க இருக்குதோ, அங்க திருத்துவ தேவன் வாசம் பண்ணுவார். 14ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. பிதாவினுடைய வாசம் எழுதப்பட்டிருக்குது, குமாரனுடைய வாசம் எழுதப்பட்டிருக்குது, 3 பரிசுத்த ஆவியானுடைய வாசம் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா திரியேக தெய்வத்தினுடைய அல்லது நம்முடைய தேவன் நம்மோடு கூட வசிப்பதற்கு உள்ள ஒரு விஷயம் எதுனா, தேவன் சொல்ற வார்த்தைகளுக்கு, புத்திகளுக்கு, ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பது தான். செவி கொடுத்ததுனால இப்போ கிதியோன்ட்ட சொல்ற, நீ கவலைப்படாத, உன் விஷயத்தை ஜெயமாய் மாற்ற நான் உன் கூட இருந்தா போதும். சரி, இனி என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். யுத்தம் செய்யணும்னா யார் தேவை? யுத்த வீரர்கள் தேவை. யுத்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் 7ஆம் அதிகாரம். அதில் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தார் கர்த்தர்? 300 பேர் மாத்திரம். கடைசி எத்தனை பேர் வந்தது? திரளான பேர். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டுட்டு கடைசியாக கிடைச்சது எத்தனை பேர்? 300 பேர். சத்தமாக சொல்லுங்க, 300 பேர். 7ஆம் அதிகாரத்தில் அந்த 300 பேரை 16வது வசனம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 16வது வசனம், அந்த 300 பேரை 3 படையாக பிரிக்கிறார். எத்தனை படையாக பிரித்தார்? 300 3 படையாக பிரித்தார். அப்போ ஒரு படைக்கு எத்தனை பேர்? 100 பேர். 100 பேருடைய கையிலும் புதிய AK-47 என்ன செஞ்சார்? கிதியோன் வாங்கி கொடுக்குறார். பத்திரமா வச்சுக்கங்க, எதிரி வரும்போது டுட்டுன்னு அடிக்கணும், இல்லைன்னா அவன் உங்களை சுற்றுவான் அப்படின்னு சொல்லலை. AK-47 இல்லை அந்த காலத்தில். சரி, ஒரு பெரிய கேடகமும் நீளமும் ஒரு பட்டயமும் அவங்க கையில் கொடுத்தாரு. எதுக்கு? எதிரி வரும்போது ஒரே வெட்டா வெட்டிடணும். அதுவும் கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? ஒரு கையில் பானை, ஒரு கையில் சொல்லுங்க. இதை வச்சு எப்படி போய் யுத்தம் பண்ணுறது? நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எப்படி பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு இன்னென்ன செய்தால் இன்னென்ன விஷயங்கள் நடக்கும் சொல்ல அறிவு இருக்கலாம். பட் தேவன் உங்கள் கூட இருந்து ஒரு ஜெயம் கொடுக்கணும்னா உங்கள் அறிவை தேவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கக்கூடாது. விலங்கினவங்க மாத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? உங்களுடைய உலக அறிவு, அனுபவ அறிவு, இதை செய்தாதான் இது நடக்கும், இப்படி செய்தாதான் இது நடக்கும், இதுக்கு இதுதான் ரூட்டுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து தேவ ஆலோசனைக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி செய்வதற்கு ஆயத்தமாகணும். நல்ல யுத்த புருஷனா இருந்தா, நல்ல யுத்த வீரர்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த பானையும் இந்த தீயும் கொண்டு போய் அங்கே என்னையா பண்றது, சாகருக்கு எங்களை கூட்டு போறேன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்கடா. ஆனால் நல்ல வேலை அந்த 300 பேரும் செலக்ட் பண்ணி எடுத்த போது கிதியோனை போல நான் ஆண்டவரை விசுவசிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால கிதியோன் சொன்னது அப்படியே கேட்டாங்க. எப்பவுமே ஒரு டீம் ஒர்க்கில் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னத்துக்கு பானை, என்னத்துக்கு சட்டின்னா போயிட வேண்டியதான். எனக்கு பானை வேண்டாம், சட்டி வேண்டாம்னு கிளம்ப வேண்டியதான். தீ வெட்டி எதுக்கு அப்படின்னா போயிட வேண்டியதான். ஆனால் என்ன தேவன் சொல்கிறாரோ அதை செயல்படுத்தும் போதுதான் தேவனுடைய கிரியை நடக்க தொடங்கும். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? 1, பிரார்த்திக்கணும், முறையிடணும். 2, அவர் என்ன ஆலோசனை சொல்லுறாரோ அதை அப்படியே வீட்டில் போய் செய்யணும். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், உற்சாகப்படுத்த யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் உபவசிக்கிறதையும் கர்த்தரை நம்புகிறதையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு பிசாசு சுற்றிலும் ஆளுகளை எழுப்பி விடலாம். எல்லாம் இழந்தவர்கள் வந்து சொல்லுவாங்க, பாரு உன்னை போல தான் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், உன்னை போல தான் நம்பிட்டு இருந்தேன், இப்போ பாரு எல்லாம் போச்சுன்னு சொல்கிறவங்க இருக்கலாம். ஆனால் முறையிட்ட போது தேவன் அனுப்பின ஒரு வார்த்தை உண்டல்லவா, அந்த வார்த்தையை நம்புகிற ஒரு கிதியோனை போல நின்றால் கர்த்தர் நம் கூட இருப்பார். 3வது காரியம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தரை நம்பிட்டீங்க, அவர் உங்க கூட இருக்கிறார்னு விசுவசிக்கிறீர்கள். ஆனால் தேவன் அடுத்து ஏதாவது சொல்லுவார் என்றால் அதை உங்க புத்தி கொண்டு தடை செய்யாதிருங்க.
உங்களுக்கு தொழில் அறிவு இருக்கலாம், டெக்னிக்கல் அறிவு இருக்கலாம், நவீன அறிவுகள் இருக்கலாம். அதையெல்லாம் வச்சு தேவனுக்கு முன்னாடி கொண்டு போய் ஆண்டவரை இப்படி செஞ்சு கொடுங்க, இப்படி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அவங்க காத்திருந்தாங்க. ஒரு கையில் சட்டி, கையில் தீவட்டி என்று சொன்னால் இது என்னது, பந்தம், தீப்பந்தம், ரெண்டையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ 3 பேர்கிட்ட 3 குரூப்பை பார்த்து கிதியோன் சொல்கிறாரு, நாம் போவோம், நான் ஒரு சத்தம் போடுவேன், அல்லது உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவேன். அந்த சமயத்தில் கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் சொல்லிட்டு இந்த பானையெல்லாம் கீழே போட்டு உடைங்க, இந்த தீப்பந்தத்தை உயர்த்தி முழக்கமிடுங்க, அவ்வளோ செஞ்சால் போதும். இது எப்படிங்க இதெல்லாம் செஞ்சால் எப்படி ஜெயம் வரும்? ப்ரேயர் பண்ணால் ஜெயம் வருமா? ப்ரேயர் பண்ணால் ஜெயம் வருமா இருந்தால் நம்ம ஜெபிக்கிற அத்தனை பேரும் ஜெயம் பெற்றிருப்போம். ப்ரேயர்ன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது தேவனோடு நம்மை உறவாட வைக்குது. ஆனால் தேவன் இறங்கி வந்து செய்யணும்னு அவர் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் நான் சொன்ன விஷயம். புரியுதா உங்களுக்கு? நாம் அவருக்கு அதிக இடம் கொடுக்காம எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணி பிடிச்சிட்டு நம்முடைய அறிவு, புத்தி, ஞானம், நம்முடைய தெளிந்த உலக அறிவை வச்சுட்டு யூடியூப்பில் அதை பார்த்தோம், டெக்னிக்கலாக இதை பார்த்தோம், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு இப்படி நடந்ததாமான்னு சொல்லி அதையெல்லாம் பெரிய ஸ்பேஸில் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர் அந்த மூலையில் இடம் கொடுத்தா ஒன்றும் நடக்காது. அவருக்கு மொத்த இடத்தையும் கொடுங்க. நீங்கள் ஒரு மூலையில் அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொள்ளுங்க. அப்பொழுது அவர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸில் டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா இந்த வாரம் அதை செய்து பாருங்கள். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா இந்த வாரம் அதை செய்யுங்க. போய் பேசுங்க முதல் ஆண்டவர்கிட்ட. தேவன் இந்த வாரங்களில், அடுத்த வாரங்களில், வருகிற வாரங்களில் உங்கள் விஷயமாக ஏதாவது ஆலோசனை, புத்திமதியும் செய்தியின் வெளியே கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். அதை நோட் பண்ணி வைங்க, அதை போய் செய்யுங்க. தேவனுக்கு இடம் கொடுங்க. அவர் சொல்கிறத செய்யும்போது பானை உடைக்கிறதும் முழக்கமிடுறது போல தான் இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம் ஜோத்திரம் சொல்கிறது போல தான் இருக்கும். ஒருவேளை உபவசிக்கிறது போல தான் இருக்கும், அல்லது காத்திருக்கிறது போல தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறதுல லாஜிக் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுல புத்திக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். ஆனால் தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுத்தால் கிதியோன் அந்த இடத்துல ஜெயம் எடுத்தான். எளியவன் சிறியவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தராகிய நான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அதை தீவிரமாய் நடப்பித்தார். இன்று பகல் உங்களுக்காக அதை தீவிரமாய் நடப்பிக்க அவர் வர விரும்புகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இடம் ரொம்ப சின்னது. அந்த சின்ன இடத்துல இருக்காதீங்க. தேவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு மறந்துட்டு நீங்கள் ஏதோ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி உங்கள் கற்பனையை தேவனுடைய கற்பனையாக நினச்சி கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறத நிறுத்திட்டு தேவன் சொல்கிறத கேட்டு பழகுங்க. தேவன் சொல்கிறத நீங்கள் கேட்காதவர் பிரதர், இனியும் இந்த பூமியில் 50 வருஷம் நீங்கள் வாழ வேண்டியது வந்தாலும் இந்த கிதியோனை போல் நம்ம புலம்பிகிட்டே தான் இருப்போம். எதனால் எங்களுக்கு இது நடக்குதுன்னு கேட்டுட்டு தான் இருப்போம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஒருத்தரும் இல்லைங்கிற புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கவே நிற்காது. மற்றவர்களை விட தேவனை அறிந்தவர்களாகிய நாம தான் தேவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்கள்? அவங்களுக்கு கேள்வி இருந்துச்சு, பயங்கர கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன அவங்களிடத்தில் பேசுகிறாருங்கிறத கேட்கறதுக்கு மட்டும் மனசு இல்லை. இதே ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நமக்கு செய்கிறதுல 100% கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். படிக்கிறோம், எக்ஸாமுக்கு போனோம், அங்கே போனோம், இதை போகணும், அதை பண்ணணும், அதுக்கெல்லாம் 100% இடம். தேவனுக்கோ கொஞ்சம் இடம். ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய ஆலோசனையின்படி செய்வதற்கு அதிக இடமும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய ப்ரோக்ராமில் நீங்கள் வச்சிருக்கிற ஷெட்யூலில் உங்கள் நம்பிக்கையை அகற்றி வைத்து தேவன் ஒரு விஷயத்தை செய்ய காத்திருக்க, உபவசிக்க, ஜெபிக்க, என் பாதத்தில் வந்து தனியாக உட்காரணும், ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்து, அல்லது இன்னைக்கு கொடுத்தது போல் இப்படி 3 விதமான ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுப்பாரானா, இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதுனால ஏதாவது நடக்க போகிறதா? இல்லை. இதே கேள்வி, இதே சந்தேகம், இதே அவிசுவாசம், இதே அவநம்பிக்கை, இதே பொருளாதார வீழ்ச்சி, இதே குடும்ப கலகம், இதே நஷ்டம், இதுக்குள்ளேயே இருந்துட்டு கடவுள் எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டுகிட்டே இருப்போம்.
பதிலா தேவன் சொல்றத கேட்டு வீட்டில் போய் முறையிடுகிறதோடு நிறுத்தாம, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசினார் என்கிற விஷயத்தை கிதியோனை போல செயல்படுத்தினா, நீ செயல்படுத்துகிற இடத்தில் நீ வருவதற்கு முன்னமே உனக்காக ஆண்டவர் வந்து காத்திருப்பார். எத்தனை பேர் என்னோட விசுவசிக்கிறவர்கள்? அப்படி எழுந்து கரங்களை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, எனக்காக செயல்படுகிற தேவன், எனக்காய் தீவிரமாய் இறங்கி வருகிற கர்த்தர், ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், என்னுடைய தேவன் என்னை உயர்த்துகிறவர், என் தேவன் எனக்காய் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்றுகிறவர். என் பக்கத்தில் நான் 1000 புலம்பல்களை புலம்பினாலும், எதனால் எனக்கு இது சம்பவிக்கிறது என்று கேள்வி கேட்டாலும், என்னுடைய காரியத்தை தலைகீழாய் மாற்றிக்கொள்ள எனக்கு வல்லமை இல்லை. ஆனால் உங்களிடத்தில் வல்லமை உண்டப்பா. நான் உம்மை நம்பினால், உம்முடைய வார்த்தைகளை விசுவசித்தால், நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை புத்திமதிகளை செயல்படுத்தினால், நீர் எனக்காய் தீவிரமாய் இறங்கி வருகிற தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கண்ணு மூடி இடது கரத்தை மார்பில் வைத்து வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மிதியானியர்களால இஸ்ரவேல் ஜனங்கள் சங்கடப்பட்டது போல எனக்கும் சங்கடங்கள் நிறைய இருக்குதுப்பா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் எளிமையானவன், நான் சிறியவன், ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை. என் பிரச்சனைகள் என் தலைமையில ஓடுது. அவமானப்படுத்தப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். மனுஷர்களுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்காம தலதாழ்த்தி நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது என்று கிதியோன் கேட்டது போல, என் பக்கத்தில் உள்ள என் பிரச்சனைகள் தான் என்ன என் விசுவாசத்தை பலவீனப்படுத்துது, என் நம்பிக்கைகளை குறைக்குது, என்னுடைய ஜெப வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிறது, என் விசுவாசங்களை இழக்க வைக்கிறது. ஒரு பேர் கிறிஸ்தவனாக நான் மாறிட்டு இருக்கிறேன். பேருக்கு சபைக்கு வருகிறேன், பேருக்கு பைபிள் வாசிக்கிறேன், பேருக்கு ஜெபிக்கிறேன். பல விஷயங்கள் எனக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்ன பேசணுமோ அதை தேவனிடத்தில் பேச இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் அவமானம் என்னவோ, நிந்தை எதுவோ, உங்களுடைய வேதனை எதுவோ, சங்கடம் எதுவோ, உங்களுடைய குறைகள் எதுவோ, அருமையான தேவ பிள்ளையே, நீ மனுஷனிடத்தில் பேசுவதை பார்க்கலாம் நல்லது நீ கர்த்தரிடத்தில் அவைகளை கொண்டு போவது. நீ என்றைக்கு உன் பக்கத்தில் செய்ய வேண்டிய குறைகளை மாத்திரம் பார்த்து சங்கடப்படுகிறத நிறுத்தி அதை தேவனிடத்தில் கொண்டு போகிறாயோ, கர்த்தராகி ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்காக தீவிரமாக இறங்கி வருவேன். அருமையான வாலிப தம்பி, இப்ப நீ கேட்டது கர்த்தருடைய வசனம் என்று நீ விசுவசிப்பாயானால் நீ ஆண்டவரை நோக்கி முறையிட தொடங்கணும். வாலிப தங்கச்சி, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட தொடங்கணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கூப்பிட தொடங்கணும். அருமையான தகப்பனே, தாயே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கணும். நீ கூப்பிட தயாரானால் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து தீவிரமாக இறங்கி வந்து காரியங்களை நடப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு. 2, ஊழியக்காரன் அனுப்பின வார்த்தைகளை அவர்கள் விசுவசித்தது போல கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நீ விசுவசிக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை அங்கீகரிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற ஆலோசனைக்கு கணவர் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மனைவி அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பெற்றோர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கிதியோனுக்கு ஒருவருடைய ஒத்தாசையும் இல்லாதிருந்தாலும் அந்த கிதியோன் மாத்திரம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்தின அந்த கிதியோனை தேடிதான் கர்த்தர் இறங்கி வந்தார். நீங்கள் கர்த்தர் சொல்கிறத கேட்பீங்களா? கர்த்தர் சொல்கிறத செவி கொடுப்பீங்களா? கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிவீங்களா? அதை செய்வதற்கு தயாராவீங்களா? உங்கள் அறைக்குள்ள நீங்கள் வருவதற்கு முன்னமே அவர் வருவார். நீங்கள் அதை செயல்படுத்துகிற இடத்துல அது கர்வாலி மரமாக இருக்கட்டும், அல்லது ஆலையாக இருக்கட்டும், மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடமாக இருக்கட்டும், யாரும் பார்க்காத இடமாக இருக்கட்டும், ஒருவரும் புரிந்து கொள்ளாத இடமாக இருக்கட்டும், நீங்கள் மாத்திரம் தனிமையில் இருக்கிற இடமாக இருக்கட்டும், அந்த இடத்தில் உங்களுக்காய் வந்து காத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய அருமையான பிரசன்னத்தை கிதியோன் அனுபவித்தான். அவரும் கூட இருக்கிறார்ப்பா. அவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நீ கேட்டதனால
ஒருவரும் கீழ்ப்படியாம இருந்த நீ கீழ்ப்படிந்ததுனால உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு மனுஷனை மேற்கொள்ளுவது போல நீ மீதியானியர்களை மேற்கொள்ள போகிறாய். ஒரு மனுஷனோடு போராடி ஜெயிக்கிறது போல இந்த பெருத்த கூட்டத்தில் நீ ஜெயம் பெற போகிறாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரே, குடும்பத்திற்கு எதிரே, பிசினஸ்களுக்கு எதிரே, தொழிலுக்கு எதிரே, வேலைகளுக்கு எதிரே போராடுகிற ஆவிக்குரிய யுத்த மண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, மனுஷனுடைய மந்திரங்களினுடைய தந்திரங்களினுடைய சகல வல்லமைகளையும் ஒரு மனுஷனை மேற்கொள்ளுவது போல நீ மேற்கொண்டு ஜெயம் பெற்று ஜெயம் பெற முடியும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். உன் ஜெப அறையில் பெரிய காரியங்கள் வெளிப்படும். நீ ஜெபிக்க ஜெபிக்க வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் கட்டுக்கள் அவிழும். உன் வீட்டுக்கு எதிரே, உன் பிள்ளைகளுக்கு எதிரே, உன்னுடைய ஆவிக்குரிய சூழல்களுக்கு எதிரே, உன் குடும்பத்தில் ஆவிக்குரிய நன்மைகளுக்கு எதிரே ஆமென் கண் வைத்து போராடி 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 நெருக்குகிற அந்தகார சக்திகள், மீதியானிய வல்லமைகள், பெலிஸ்திய ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகளை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிக்க தேவனுடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். உன்னுடைய பொருளாதாரத்தின் மேல நீ ஜெயம் எடுப்ப, கடன் பிரச்சனைகள் மேல நீ ஜெயம் எடுப்ப, வியாதிகளின் மேல நீ ஜெயம் எடுப்ப, சமாதானம் இன்மையின் மேல் ஜெயம் எடுப்ப. அந்தகாரமே குடும்பத்தை விட்டு நீங்கு என்று நீ கட்டளை இடும்போது அதை கர்த்தர் உனக்காக செய்வதை விசுவசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றும். எழுந்து மீதியானியரை ஜெயிக்கத்தக்கதா கிதியோன் நின்றது போல என்னை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், அவிசுவாசம் நீங்கி ஒரு விசுவாசத்தின் செயல் உண்டாகட்டும். ஜெப குறைவுகள் நீங்கி ஜெபிக்கிற சிந்தை உண்டாகட்டும். அவ நம்பிக்கைகள் நீங்கி நம்பிக்கைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் என் வீட்டை, என் வாழ்க்கையை, என் தொழிலை, என்னுடைய படிப்பை, என்னுடைய சகலதிலும் இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறேன். வாய் திறந்து வாய் திறந்து ஓ ராதாலாபா சந்தலோ ரிகாபாலாபா ராதேரேமெனே அவிசுவாசத்தின் ஆவிகள் குடியிருக்கிற குடும்பங்களில் இருந்து அவிசுவாசங்கள் வெளியேறட்டும். பின்மாற்ற ஆவிகள் வெளியேறட்டும். கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று ஆமென் வாய் கிழிய மற்றவர்களிடத்தில் பேசுகிற அவிசுவாச சிந்தைகள் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக. பொல்லா பிசாசே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் குடும்பங்களை நான் விடுவிக்கிறேன். பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன். வாலிபர்களை நான் விடுவிக்கிறேன். உலக தந்திரங்களை முன்னாடி கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை புறக்கணிக்கிற எல்லா அதிபுத்தி சிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஓராதாலாபா ஷகல் மனாமரா துரதியாதலரகசே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவாக. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் உனக்காய் தீவிரமாய் இறங்கி வர போகிறார். உங்க குடும்பத்துக்காய் கர்த்தர் தீவிரமாய் இறங்கி வர போகிறார். உங்க விஷயங்களை தொட அவர் தீவிரமாய் இறங்கி வர போகிறார். உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிகளை மாற்ற அவர் தீவிரமாய் இறங்கி வர போகிறார். எஸ், விசுவசிப்பாயானால், நம்புவாயானால், கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கீகரிப்பாயானால், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுவாயானால் தேவனுடைய தீவிரமான கிரியைகள் உங்க வீட்டில் நடக்கும். தேங்க்யூ அப்பா. நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புறோம்ப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.